guys, welcome to my cooking channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா stuffed mushroom. இது பண்றதுக்கு 250 grams of button mushroom எடுத்துர்க்கேன். இந்த button mushroomல உள்ள stem இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நடுவுல உள்ள பார்ட்டை நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் mushroom stuffing அதுக்குள்ள வைக்க முடியும். இந்த stem பார்ட்டை வந்து நம்ம தனியா chop பண்ணி அதை stir fry பண்ணி இதில் நம்ம mushroomல stuff பண்ணி fry பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சுடுதண்ணியில் 1-2 நிமிஷம் வரைக்கும் மஷ்ரூமை போட்டு நல்லா வேக விடுங்க. இதனால் மஷ்ரூம் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் கிட்ஸு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன பைட்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர்ஸ் ஆகி சாப்பிட்லாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். ஆனியன்ஸ் தான் இப்போது ஃபைனாக சாப் பண்ண அந்த மஷ்ரூமோட ஸ்டெம்மை சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபைனாக சாப் பண்ணால் கேப்சிகமே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகம் உள்ள வாட்டராக நல்லா ட்ரெயின் ஆனதும் இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் ஆப்ஷனல் தான். சீஸ் நல்லா உருகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மஷ்ரூம் எடுத்து இந்த ஸ்டஃபிங் அதை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி அந்த மஷ்ரூமுக்குள்ளே வைக்கணும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமுக்கும் வச்சுட்டு அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்லைஸோ இல்லைன்னா கிரேட்டட் சீஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச மஷ்ரூம் எல்லாமே பேன் ஃப்ரை பண்ண வரும். ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு மஷ்ரூமும் நம்ம அதில் வைக்க போகிறோம். இப்படி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் தான். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகி குக்காகி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு மஷ்ரூம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.